தன்னோட உயிரை பணயம் வச்சு நமக்காக சண்டை காட்சிகள் கொடுத்த ஸ்டன் மாஸ்டர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூப்பர் சுப்பராயன். அதிரடிக்கே உயிர் கொடுத்தவர் அப்படின்னா சூப்பர் சுப்பராயன் தான். தமிழ் சினிமாவில் லெஜெண்ட் ஸ்டன் மாஸ்டர் அப்படின்னா எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வருது சூப்பர் சுப்பராயன் தான். 70களில் ஆரம்பிச்சு 90கள் வரைக்கும் எண்ணற்ற படங்கள்ல அவரோட கைவண்ணத்தை நம்மளால பார்க்க முடியும். ரஜினி, கமல், விஜயகாந்த், கார்த்திக் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திரங்களுக்கு பல சண்டை காட்சிகள்ல பின்னாடி இருந்தவர் சூப்பர் சுப்பராயன் தான். முரட்டுக்காலை, பாதாள வீரன், நாயகன் இந்த மாதிரி படங்கள்ல சண்டை காட்சிகளை பார்த்துக்கிட்டு அப்ப இருந்த ஜெனரேஷன்ல கதிகலங்கி போயிருப்பாங்க. என்னடா இவ்வளோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே வியந்து பார்த்திருப்பீங்க. அதுக்கு முக்கிய காரணமே சூப்பர் சுப்பராயன் தான். சுப்பராயன் சண்டை காட்சிகளை ரொம்பவே பொறுமையா எடுப்பாரு. உயிருக்கு ஆபத்தான காட்சிகளை கூட சரியா கணக்கு பண்ணி எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம எடுத்து முடிப்பாரு. அவரோட நிதானம், தொழில்முறை ஒழுக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இளம் ஸ்டன் மாஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே கனல் கண்ணன். நிறைய படத்துல நம்மளை சிரிக்க வச்சிருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இவர் ஒரு ஸ்டன் மாஸ்டர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம தமிழ் சினிமாவில் தொழில்நுட்ப அதிரடி நாயகன் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. நம்ம தமிழ் சினிமாவுக்கே ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தவரும் இவர் தான். அவரோட காட்சிகள் பார்வையாளர்களை சும்மா கைத்தட்ட வச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபைட் காட்சிகளை கூட நம்ம இவ்வளோ ரசிக்க முடியுமா அப்படின்னு முதலா காமிச்சதே கனல் கண்ணன் தான். முடல் மலை, அயன், தலைவன் இருக்கு, அருணாச்சலம் மாதிரியான படங்கள்ல இவர் வடிவமைச்ச சண்டை காட்சிகள் இப்ப வரைக்கும் பேசப்படுது. அந்நியன் படத்துல மெரினா கடற்கரை சண்டை காட்சி ஞாபகம் இருக்கா? அதை எடுத்ததே இவர் தான். ஒவ்வொரு சீனையுமே பக்காவா செதுக்கியிருப்பாரு. கண்ணனோட ஸ்டண்ட் எல்லாத்துலயுமே ரியலிசம் மற்றும் கிராபிக் இன்டிகிரேஷன் கலந்த மாதிரி இருக்கும். அதனாலே காட்சிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அதிரடியா இருக்கும். நம்ம தமிழ் சினிமாவிலேயே ஹீரோவோட இமேஜை காப்பாத்துற விதத்துல அதிக விலை மதிப்புள்ள அதிரடி காட்சிகளை நவீன தொழில்நுட்பத்தோட இணைக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அதனாலேயே 90ஸ்லயும் 2000 காலகட்டத்தோட ஏர்லி ஸ்டேஜ்லயும் கனல் கண்ணனை தவிர வேற எந்த ஒரு ஸ்டன் மாஸ்டரையும் டைரக்டர்ஸ் விரும்பல. எல்லா படத்துக்கும் இவர் தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜாக்குவார் தங்கம். இவர் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆபத்தையுமே சிரிப்பா எதிர்கொண்ட வீரர்னு சொல்லலாம். ஜாக்குவார் தங்கம் அப்படின்ற பெயரே சினிமா ரசிகர்களுக்கு ஒரு அதிரடியையும் தைரியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான அடையாளமே இவர் தான். பல சினிமாக்கள்ல ஹீரோக்கள் குரல் இல்லாமலே அவங்களுக்கு சண்டை போட்டவர் தான் இவரு. அமர்க்களம், படையப்பா, தமிழ் மாதிரியான படங்கள்ல இவரோட சண்டை காட்சிகளை பார்த்து எல்லாருமே கைத்தட்டி இருக்காங்க. தமிழ் மட்டும் கிடையாதுங்க, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மாதிரி பல மொழிகள்ல வேலை பார்த்திருக்காரு. பிரேக்கிங் ஸ்டன் மற்றும் ஏர்லிஃப்ட் மாதிரியான ஆபத்தான காட்சிகள்ல இவர் கை தேர்ந்தவர். மற்ற ஸ்டன் மாஸ்டர்ஸ்லாம் அதை நினைச்சு பயப்படும் போது இதை ரொம்பவே எளிமையா கையாளுவாரு ஜாக்குவார் தங்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் ஸ்டன் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியா இவர் இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம்போ ராஜ்குமார். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் இவருக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ராம்போ ராஜ்குமார் அப்படின்ற பெயர் வந்ததுக்கு காரணமே அவரோட சாகசம் தான். இவர் ஒரு ஸ்டன் மாஸ்டர் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்டண்ட் ஐகான்னு சொல்லலாம். துப்பாக்கி, கத்தி, சர்க்கார், பீஸ்ட் இந்த மாதிரி விஜய் படங்கள்ல பல அதிரடி காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் சும்மா துள்ளி துள்ளி வில்லன்களை அடிக்க முக்கிய காரணமே ராம்போ ராஜ்குமார் தான். விசுவாசம் படத்துல ஏகே ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளைமாக்ஸ்ல ஒரு பக்கவான ஃபைட் சீன் இருக்கும். அதை எடுத்ததும் ராம்போ ராஜ்குமார் தான். ஒவ்வொரு காட்சியிலையும் ஹீரோயிசமும் இருக்கணும், அதே நேரம் ரியலாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே பாடுபடுவாரு ராம்போ. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோடோ ரத்தினம். இன்னைக்கு பல ஸ்டன் மாஸ்டர்கள் வேலை பார்க்கக்கூடிய துறையோட பிதாமகன் அப்படின்னா ஜோடோ ரத்னம் தான். 1950களில் தொடங்கி 80கள் வரைக்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி படங்கள்ல வேலை பார்த்திருக்காரு. வீடு, தில்லானா மோகனம்பால் இந்த மாதிரி பல படங்கள்ல இவர் உருவாக்கிய சண்டை காட்சிகள் தான் நம்ம தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு. ஜூடோ அப்படின்ற மிஷனை கலை வடிவமா சினிமாவில் கொண்டு வந்ததே இவர் தான். சினிமா சண்டைகளை வெறும் சண்டைகளா மட்டும் பார்க்காம அது ஒரு கலை அப்படின்னு எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்ததே ஜூடோ ரத்தினம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.